இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் திருவை நமக்கு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி லூக்கா 21 அதிகாரம் இறை வார்த்தைகள் 5 முதல் 11 முடிய. இந்த பகுதியிலே பார்க்கின்ற பொழுது மக்கள் எருசலேம் ஆலயத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். காரணம் என்ன? அழகான கற்களால் கட்டப்பட்டிருக்கிறது, பார்ப்பதற்கு அருமையாக இருக்கிறது, கண்களை கவரும் வண்ணம் இருக்கிறது. ஆனால் இயேசு சொல்லுகின்றார், ஒரு நாள் வரும், இது கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடி இடித்து தள்ளப்படும். ஆகவே இவற்றிற்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகின்றார். இதை இன்றைய காலத்தோடு நாம் எப்படி ஒப்புமைப்படுத்தி பார்ப்பது? இன்று பலர் கடவுள் இல்லை என்று சொல்லி வாழுகின்றார்கள். அதே நேரத்திலே இன்று புதிதாக கண்டுபிடிக்கப்படுகின்ற கண்டுபிடிப்புகள் அனைத்தையும் பெரிதாக எண்ணி அவையே தங்களுடைய வாழ்வு என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பணத்தை மையப்படுத்துகின்றவர்கள், அதுபோன்று தங்களுடைய வேலையை மையப்படுத்துகின்றவர்கள், அதிகமாக சம்பளம் வாங்கி தங்களை பெருமையாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள், அரசியல் லாபம் பார்க்கக்கூடியவர்கள் என்று பலரை நாம் சொல்லலாம். ஆக இவை அனைத்துமே உலகு சார்ந்த பொருட்கள். ஆனால் இவைகளும் இந்த கட்டடத்தை போல் நொறுங்கி போகும் என்றுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற முதல் செய்தியாக இருக்கின்றது. பல நேரங்களிலே நாமே இவைகள் ஏற்கனவே நாம் பின்பற்றி வந்தவை, ஆகவே அப்படியே நாம் பின்பற்றி செல்ல வேண்டும் என்று அந்த மூட நம்பிக்கைகளுக்கும் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருப்பதுண்டு. பல்வேறுபட்ட பகுதியிலே நாம் மூட நம்பிக்கைகளுக்கு ஆட்பட்டு இருப்பதும் உண்டு. ஏன், நீங்கள் இப்பொழுது இந்த நாட்களிலே சகோதரி ராணி மரியா அவருடைய வாழ்க்கை வரலாறை படமாக பார்த்திருப்பீர்கள். அவற்றில் இருந்தது போன்று மக்களுடைய நிலத்தை ஆக்கிரமித்து தங்களை பெரிய ஆட்களாக காட்டிக்கொள்ளுகின்ற நபர்கள் வட மாநிலங்களில் மட்டுமல்ல, ஆப்பிரிக்க கண்டங்களிலும் இன்னும் நம்முடைய சில ஊர்களிலும் பல நாடுகளிலும் இருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை நாம் பணி செய்கின்ற இடங்களில் அல்லது நம்முடைய தொழிலகங்களில் நாம் சிறு வயது உள்ளவர்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களை கொடுமைப்படுத்தினோம் என்றால் அதுவும் இதற்கு கீழ்தான் வரும். எப்பொழுது மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல், மற்றவர்களுடைய வழிகளை புரிந்து கொள்ளாமல் நாம் செயல்படுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் இந்த உலகு சார்ந்தவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அதை போன்று ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? இந்த உலகத்திலே பிரச்சனைகள் வரும், போர்கள் வரும், அவைகளை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் அவைகள் வரும், அது வராமல் இருக்காது, அது இயற்கை நீ. இந்த உலகத்திலே நிலநடுக்கங்கள், போர்கள் இவைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அதற்காக அழிவு வந்து விட்டதா என்றால் இல்லை என்று சொல்லுகின்றார் ஆண்டவர் இயேசு. ஆனால் பல நேரங்களிலே பல மத குருக்கள் இதோ உலகம் அழிய போகின்றது, உலகம் அழிய போகின்றது என்று தங்களுடைய வார்த்தைகளை மக்களுக்கு தவறான விதத்திலே போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தான் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? என் பெயரை வைத்துக் கொண்டு நானே அவர் என்று சொல்லி பலர் வருவார்கள் உங்களிடம், அவர்களை நம்பாதீர்கள். நான் மட்டும்தான், ஐ ஆம் த வே அண்ட் த ட்ரூத் அண்ட் லைஃப், நானே வழி உண்மை உயிர் என்று இயேசு கிறிஸ்து தன்னை மட்டுமே, அவரை மட்டுமே நம்புவதற்காக நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆக இந்த உலகத்திலே நாம் விசுவாசத்தில் வாழ வேண்டுமா, பயத்தில் வாழ வேண்டுமா? உலகத்திலே ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த போராட்டத்திலே நாம் எப்படி வாழ்வது? விசுவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, பயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா என்பதற்கு ஒரு நிகழ்வு. புதிதாக ஒரு மருத்துவமனையை கட்டுகின்றார்கள். ஆடம்பரமாக புதிய டெக்னாலஜியை பயன்படுத்தி மாடர்ன் ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டப்படுகிறது. ஆனால் சில நாட்களில் என்ன நிகழ்கிறது? அங்கே ஒரு நிலநடுக்கம். அவர்கள் இதுவரை மாடர்ன் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த அனைத்து பொருட்களும் சேதமடைகின்றது. எல்லாம் உடைந்து சுக்குநூறாக தெரிக்கின்றது. இது எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் என்று எண்ணிய கட்டடங்கள் ஒன்றுமில்லாமல் போகிறது. அந்த வேளையிலே அந்த கட்டடம் ஆடுகிறது, சுவர்கள் வெடிக்கின்றது, பல பகுதிகள் உடைந்து விழுகின்றது, விளக்குகள் அணைந்து போகின்றன. மக்கள் சத்தம் போட்டுக்கொண்டு அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில மருத்துவர்கள் உள்ளே வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் வெளியே ஓடுகின்றார்கள். ஆனால் பல செவிலியர்களும் மருத்துவர்களும் உள்ளே
அங்கே இருந்து அங்கு மக்களை நிதானப்படுத்துகின்றார்கள். பதட்டப்படாதீர்கள், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று அவர்கள் உறுதுணையாக இருக்கின்றார்கள். ஒரு சிலர் ஆங்காங்கே அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே ஒன்று மட்டும் புரிகிறது என்று டாக்டர் மரியா என்பவர் சொல்லுகின்றார். அதாவது, இந்த உலகிலே எங்களை இது பாதுகாக்கும் என்று எண்ணினோம், ஆனால் இது கூட எங்களுக்கு பாதுகாப்பு, உண்மையான பாதுகாப்பு அல்ல என்று சொல்லுகின்றார். ஆக இந்த வேளையிலே அங்கு உள்ளே பணிபுரிந்த அந்த சகோதரிகளும் சகோதரர்களும், மருத்துவர்களும் செவிலியர்களும் எதை முன்னிலைப்படுத்துகின்றார்கள் என்றால், அவர்கள் தங்களுடைய பயத்தை முன்னிலைப்படுத்தவில்லை, மாறாக தங்களுடைய நம்பிக்கையை முன்னிலைப்படுத்துகின்றார்கள். ஆகவே தான் அவர்கள் தங்களுடைய உயிரை பற்றியும் கவலைப்படாமல் அங்கே உள்ளே இருந்த நோயாளிகளுடன் இருந்து அவர்களை நிதானப்படுத்துவதும், அவர்களை வழிகாட்டுவதும், அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருட்கள் நான் தேவையில்லை என்று சொல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கைக்கு அது தேவைதான், ஆனால் அதுவே கடவுளாகி விடாது. கடவுள் என்பவர் ஒருவர் தான். அவர்தான் நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும். மற்ற அனைத்தும் தேவையிற்கேற்ப நாம் பயன்படுத்திவிட்டு அதற்கு மேல் அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொண்டு கடவுளை நிராகரிப்பது என்பது நம்முடைய வாழ்வையே நாம் அழிப்பதற்கு சமமாகி விடுகிறது. சிந்தித்தவர்களாக இன்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உலகில் நடக்கின்றவைகளை பார்த்து பயப்படாமல் நம்பிக்கையை விதைத்தவர்களாகவும் நம்பிக்கையை உள்வாங்கக்கூடியவர்களாகவும் வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்துள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.